ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு ஆரிஃப்ளேம் கான்ஃபரன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஹாப்பினஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு விமன்ஸ் கெரியர் லீடர். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய், நான் உங்கள் ரேகா பேசுகிறேன். ஸோ நான் ஒரு நர்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாம்ப்ரனராக இருக்கேன், உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். அதே மாதிரி ஆரிஃப்ளேமில் மேனேஜருக்கு பார்த்தா ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஆரிஃப்ளேம் கான்ஃபரன்ஸ் ஒன்று போயிருந்தேன். சென்னையில் ஹில்டன் ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் ஒரு 5 star ரேஞ்ச் இருக்க ஹோட்டல் தான். ஸோ அங்கே தான் போயிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணேன். என்ஜாய்மெண்ட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானேன். ஸோ என்ட்ரானது மெட்ரோலேருந்து இறங்கி போனால் ஹோட்டல் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆகணும் பார்த்தா உள்ளே அப்படியே செம்மையாக பார்க்கும்போது பார்த்தா ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல், அது 5 star ரேஞ்ச்னால அழகாக இருந்துச்சு. ஸோ நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போயாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பார்த்தா வெல்கம் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ வெல்கம் கிஃப்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பேக், இந்த பேக் தான் கொடுத்துருந்தாங்க. ஹாப்பினஸ் யுவர் வே அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன ஷோ பண்ணால் எங்களோட வெல்கம் கிஃப்ட் என்ன பர்ஃப்யூம், எனக்கு ஈக்லாட் பர்ஃப்யூம் கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விமன்ஸ் பர்ஃப்யூம். ரேட் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, 3499. சரிங்களா? ஸோ இந்த பர்ஃப்யூம் ஈக்லாட் பர்ஃப்யூம். ஸோ இந்த பர்ஃப்யூம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்லாட் பர்ஃப்யூம். ஸோ இந்த எக்லாட் பர்ஃப்யூம் எங்களுக்கு வெல்கம் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் பாடி சுகர் ஸ்க்ரப்பர். ஸோ இந்த ஸ்க்ரப் இது ரெண்டுமே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மூலமாக இது ட்ரைமி பர்ஃப்யூமோட இது. ஸோ இதில் எல்லாமே இருக்க பர்ஃப்யூம்ஸ் இருக்கும், பர்ஃப்யூமோட கார்ட்ஸ் இது. அந்த ஸ்மெல் இல்லை வரும், அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வெலாசஃபி, எங்களோட வெலாசஃபி ப்ராடக்ட்ஸ் ஒரு பெஸ்ட்டு ஹீரோ ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வெலாசஃபி ப்ராடக்ட்ஸ், அதை பற்றின ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ட்ரைனிங்ஸும் இருந்துச்சு, ப்ராடக்ட்ஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. சேம் டைம் அதோட கொடுத்துருந்தாங்க டூல். அதே மாதிரி அடுத்த நோவேஜ், அது ஹீரோ இது ஹீரோயின், அது மாதிரி தான். ஸோ இது ஒரு ஹீரோ ப்ராடக்ட் தான். ஸோ எங்களோட ஸ்கின் ப்ராப்ளம், உங்களோட ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான பர்ஃபெக்ட் சூப்பர் டூப்பர் சொல்யூஷன் கொடுக்கும் இது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட கைடன்ஸ் டூல் இது. ஸோ அதை கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் கேட்லாக் இப்போ இருக்கிற பண்டல் ஆஃபர், ஃபுல்லி ஆஃபர் 1+1+ காம்போன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர், 40%, 45% ஆஃபர். ஸோ அதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விசிலும் கொடுத்துருந்தாங்க. என் பையன் எடுத்துக்கிட்டான். ஸோ விசில் எதுக்குன்னா சத்தம் போட முடியாதுல, கத்த முடியாதுல. ஸோ அதுக்காக விசிலும் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஹாப்பினஸ் யுவர் வே. இந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு சுற்றி இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற ஒவ்வொரு பீப்புளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாசிட்டிவ் அப்படியே ஃபுல்லி ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத பீப்புள்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே இருக்கும் தான், பட் எதுவுமே வெளிக்காட்டாமல் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நிறைய பாசிட்டிவாக பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய லீடர்ஸ் அவங்க சக்ஸஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம்டா, நல்லா நம்ம கொண்டு போயிடணும் என் லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மெமரபிள் கான்ஃபரன்ஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டோட ஒவ்வொருத்தர் சக்ஸஸ் பார்த்தோன்னா யாராக இருந்தாலும் எந்த ஒரு டீமாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேமாக சேர்ந்து ஒரு ஹாப்பினஸை கொண்டாடினாங்க. ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் டுகெதராக சேர்ந்து ஒரு நம்மளோட வெற்றி, ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், நம்மளோட குழந்தைக்கு ஒரு பர்த்டே, நம்ம குழந்தை ஒரு இதில் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஹாப்பி இருக்குமோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. ஸோ ஒரு செம்ம இதாக இருந்துச்சு. இது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பஃபே சிஸ்டம் எல்லாமே ஃபுட்டும் பார்த்தோன்னா ஒரு 5 star ஹோட்டல்னால எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாம் வெஜ் நான்வெஜ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டான்ஸ்லாம் ஆடணும் இல்லை ஒரு என்ஜாய்மெண்ட்டோட. ஸோ அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடாதவங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு பேக் டு ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு 10 வயசு 5 வயசு குறைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ மனசு ரொம்ப ரிலாக்ஸாக எந்த ஒரு கவலை இல்லாமல்
அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் மூமெண்ட், ஒரு பெஸ்ட் டே என்னோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் கான்ஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு பெஸ்ட்டான லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே கிடைக்கும். சரிங்களா? ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. நாங்கள் போகும்போது தான் பார்த்தா நிறைய பேர் பேசும்போது ஓகே நம்ம பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய ஆன்லைனில் ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்மை பார்த்துட்டேன். நம்ம வந்து நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கும். இது எப்படியாச்சும் பிடிச்சிட்டு ஏறி போயிடணும். ஒரு ஏணியில் வந்து நான் கடைசி படியில் கீழே ஃபஸ்ட்டு படியில் இருந்தால் கூட நான் சீக்கிரமாக ஏறி கிளைம் பண்ணி வந்து மேலே போயிடணும். ஏன்னா மேலே போய் இருக்கிற நிறைய லீடர்ஸை பார்த்தா அவங்க பேசினதெல்லாம் கேட்டோம். அவ்வளோ இன்ஸ்பைரிங்க. ரொம்ப உடம்பு முடியாது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. ரொம்ப ஏஜ் பீப்பிள், நல்ல ஏஜ் ரொம்ப ஆனவங்க, உடம்பு முடியாதவங்க ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எப்படிலாம் வந்தாங்க, 10th முடிச்சவங்க, சுத்தமாக டிகிரி படிக்காதவங்க, 10th 12th முடிச்சவங்க, அதோட கம்மியாக முடிச்சவங்க, ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட், மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எதெல்லாம் வந்து எதெல்லாம் வச்சு மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கேட்கும்போது என் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. ஓகே நல்ல பிளாட்ஃபார்ம் தான், ஒன்றுமே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அப்போ கண்டிப்பாக என்னாலுமே முடியும். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய லேடிஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், எல்லாருமே வந்து நல்லா ஏர்ன் பண்ண வைக்கணும். ஏன்னா லேடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க, நல்ல திறமை இருக்கவங்க தான். பட் ஆனால் நம்மளால ஒரு சுச்சுவேஷன் வந்து வெளியே போக முடியல, குழந்தை, ஃபேமிலி ஏதும் நம்மளை வந்து கட்டி போட்டு எடுத்து கரெக்டாக. பட் ஆனால் அந்த டைமில் இந்த விஷயம், இந்த ஜாப், இது ஒரு பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன். நம்ம இதை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதோட உங்களுக்கு பெரிய லாஸ் எதுவுமே இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு நர்ஸ் தான். எனக்கு வெளியே அப்ராட்லாம் போனால் நல்லா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதுதான் கேட்குறாங்க, வெளியே போய் நல்லா ஏர்ன் பண்ணலாமே, நீ அப்ராட் போ. அம்மா வந்து அப்பா, சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன், என் குழந்தையோடு நான் இருந்துக்கிட்டே இப்படி ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோண வச்சிருச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணேன். என்னன்னா மோஸ்ட்லி எல்லாரும் எப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஜாப் தேடுறாங்களா, ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணும் உள்ளே வந்து கற்றுக்கிட்டு வந்து இல்லை நம்மளால முடியாத போகிறோம்னு சொல்லிட்டு வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போவாங்க. இல்லை ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஆரிஃபேமில் ஜாயின் பண்ணுவாங்க, முடியல அடுத்தது போவாங்க, திரும்ப அடுத்து ஜாயின் முடியல அடுத்து போகிற மாதிரி வந்து ஜம்ப் பண்ணி எல்லாத்துலையும் போயிட்டு லாஸ்ட்டில் எதுவுமே செட் ஆகும். இதை மாதிரி ஒரு பெஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட எதுவுமே கிடையாது. சுற்றிட்டு வந்து பார்த்தா திரும்ப நம்ம கிட்ட தான் வராங்க. ஸோ அதை வச்சே சொன்னாங்க. ஆக்சுவலாக சுற்றி போகும்போது என்ன பண்ணால் அவங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். திரும்பி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே டிலே ஆகுது. பட் ஆனால் அதுக்கு ஒரே இதில் இருந்து என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் தொடர்ந்து நிலச்சி நின்று பண்ணோன்னா சுற்றி வர டைம் மிச்சமாகி அந்த டைமில் நம்ம வேறு லெவலில் அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஸ்பார்க் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு என்னதான் டவுன் வந்தாலுமே கண்டிப்பாக என்னாலையும் முடியும்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணி நான் மேலே போக தான் போகிறேன். ஸோ டீம் இருக்குது இல்லை, ஸோ என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பிலீவ் எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி உங்களுக்கு அந்த பிலீவ் எல்லாருக்குமே இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ புரிஞ்சுது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சேனல் உண்மை ட்ரெயின்றும்போது நான் ரொம்பவே யோசிச்சேன், ரொம்ப பெருசாக இருக்க போதுன்னு யோசித்தேன். இந்த கான்ஃபரன்ஸை இவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வேறு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்காது. அதெல்லாம் யோசிக்கும் போது நிறைய பேர் வந்து இந்த கான்ஃபரன்ஸாக சரி நான் வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரியும் 162 கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆர்எஃப்லே மூலமாக போகணும் அந்த கான்ஃபரன்ஸ். ஏன்னா ஆர்எஃப்லே வந்து லைஃப் ஸ்டைல் போனஸ் கொடுக்குறாங்க கான்ஃபரன்ஸ்க்காக. அந்த காசை வச்சுட்டு நான் சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு மணி சில பேர் வந்து ஒரு சாப்பிட திகட்டுன்ற மாதிரி தான் மணி ஏர்ன் பண்ணி எனக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த மணி மூலமாக வந்து நிறைய வந்து சேவ் பண்ணிட்டேன் பேங்க்கில், அதே மாதிரி வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற போது எனக்கு இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போது ஓகே அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்தது போயிட்டாங்க. ஸோ நானுமே இதெல்லாம் முடிச்சு எப்போ அப்படி போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன மாதிரி விமன்ஸ் யாரெல்லாம் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், லைஃப்பை என்ஜாயும் பண்ணணும், நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஆனால் எனக்கு ஒரு ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் வேணுங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி இதை ஜாயின் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கரெக்டான டீமும் முக்கியம், சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக பிலீவ் பண்ணலாம். எங்கள் டீம் வேறு லெவல் டீம் நான் சொல்லுவேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கைஸ் தான். ஸோ நான் உண்மையாக கான்ஃபரன்ஸாக செம்ம என்ஜாய் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என் டீம் தான். என் டீம் மெம்பர்ஸ் கூட செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டீமோட, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணணும், லீடர்ஸோடு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் ஒர்க் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம்.